குரூப்பாக எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா இவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்கு இவங்க என்ன பேசுகிறாங்க, என்ன இவங்க பண்றாங்க? பேசும்போதெல்லாம் திருக்குறளை ஒரு கோட் பண்ணுறது, அல்லது ஔவையார் பாடலை கோட் பண்ணுறது, அல்லது ஏதாவது ஒரு சாமி பாட்டை தேவாரம் திருவாசகத்தை கோட் பண்ணி பேசுகிறது, ஏதாவது ஒரு அந்த மாதிரி ஒரு ஹையர் லெவல். மற்றவங்கெல்லாம் ஒரு கொட்டேஷன் சொன்னால் இவங்க அதை விட தன்னை சுப்ரீமாக காட்டிக்கிருவாங்க. இவங்களுக்குள்ள அந்த நம்ம வந்து உசந்தவங்க, எல்லாரையும் விட உசந்தவங்கன்ற நினப்பு இருக்கும். அப்போது அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து டிஃப்ரெண்ட்டான கொட்டேஷன் கொடுத்து பேசுவாங்க. ம், ம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆளை பற்றி அவங்க ஒரு இப்போ எல்லாரும் நம்ம பி சுசீலா அந்த மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வேற யாராவது ஒரு அந்த காலத்து ஆளாக இருக்கும். ம். அவங்கள சொல்லி நீங்கள் அவங்க பாட்டு கேட்டிருக்கீங்களா? அவ்வளோ நல்லா இருக்கும். இவங்கெல்லாம் லாலா உச்சரிப்பை தான் பார்க்குறீங்க. அவங்க நான் உச்சரிப்பு கூட நல்லா இருக்கும். நீங்கள் அதை கேட்டு பாருங்க அப்படின்வாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு எல்லாரும் போய் அந்த பாட்டை போட்டு நான் எப்படி சொல்கிறாங்க, நான் எப்படி சொல்கிறாங்க, நான் எப்படி சொல்கிறாங்க நம்ம கேட்போம். நம்மளை உட்காந்து அந்த பாட்டை கேட்க வச்சுருவாங்க. நம்ம இப்போ தமிழ்னா ஒரு லாலா அது உச்சரிப்பு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா அவங்க அந்த நானால போய் நிற்பாங்க. இல்லை நம்ம வந்து ஒரு வேற ஒரு உச்சரிப்பு பார்த்து கடைசி எழுத்து சரியாக இவங்க சொல்ல மாட்டேன்றாங்க, முழுங்கிடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து குறில் நடில் வித்தியாசம் பாருங்க, அவங்க இதில் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. அப்படியே நம்மளை வந்து வேற ஒரு ஒரு இதுக்கு நம்மளை வந்து மடை மாற்றுவாங்க. நல்லா நமக்கு நிறைய நாலெட்ஜை புகுத்துவாங்க. ம், ம். புகுத்துவாங்க. நல்லா படிச்சிருப்பாங்க, நல்லா படித்தவங்களா இருப்பாங்க. படிக்காதவங்களா இருந்தாலும் நிறைய உலக விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதனால அது ஒவ்வொன்றையும் நமக்குள்ளே வந்து புகுத்தி ஒரு மீனராசிக்காரவங்கள பார்த்தோம்னா இன்றைக்கி ஒரு புது விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ம். அப்படி இருக்கும். அவங்க வந்து இன்னொன்று ரொம்ப பொறுமைசாலியாக இருப்பாங்க. இந்த நகை நட்டு அவங்க மேக்கப் பண்ணியிருக்கிறதே வந்து மேக்கப் மாதிரி தெரியாத மாதிரி இருக்கும்.